நமஸ்காரம் ஜீசஸ். இந்த நாட்களே எல்லாரும் சுகவீனமாய் பலவீனமாய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. அநேகர் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சமயத்திலே அவர்களுக்கு ஜெபிக்கவோ மற்றவர்கள் உதவி செய்யவோ யாரும் கிடையாது. அதனால விசுவாசிகள் நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்க்காத படிக்க நீங்களாகவே ஜெபிப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி 2 வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் அதை செய்தீர்களானால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அழிவு நின்று கர்த்தர் மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். சரிங்களா? அதனால எப்படியாக வசனத்தை அனுப்பின கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதை முதல்ல ஒரு வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறேன். சங்கீதம் 107:20 வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது வார்த்தையை அனுப்பினும் போது இயேசு கிறிஸ்துவானவரை அங்கு சுகமளிப்பதற்காக அனுப்புகிறார் தேவன். நம்ம சொல்லும் பொழுது அவர் அனுப்புகிறார். வார்த்தை அங்கு சென்று கிரியை செய்கிறது, அழிவு நின்று மீட்டு எடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த வார்த்தை அனுப்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கு கிரியை செய்கிறார். நமக்கு நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல இந்த வியாதிகள் பற்பல விதத்தில் வரும். சாபத்தின் மூலமாய் வரும், பாவத்தின் மூலமாய் வரும், சிலது இயற்கையின் மூலமாக நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளாதனால் வருகிற காரியமும் இருக்கிறது. அதனால நம்ம இன்னொரு வசனத்தையும் கூட நம்ம அனுப்பி செபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கு கண்டிப்பாக கிரியை செய்கிறார். என்ன வசனம் என்றால் 1 பேதுரு 2:24 வசனம், பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனம் உண்டு. சரிங்களா? சிலுவையிலே நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் வியாதியை போக்கி இருக்கிறார். அந்த காரியத்தை நம்ம சொல்லி செபிக்கும் பொழுது, அதாவது அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்ற வார்த்தையை வசனத்தை நம்ம அனுப்பும் போது யார் வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய சரீரத்திலே தேவனுடைய தழும்புகளினாலே அவர்கள் குணமாவார்கள் என்று விசுவசித்து நீங்கள் அனுப்பும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதற்கு முன்னதாக பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும், அறிக்கை செய்ய வைக்க வேண்டும். அது பாவத்தினால் அந்த வியாதி வந்ததா இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் பாவத்தை மன்னித்து அந்த வியாதியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதனால இன்றைக்கு இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 2 வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் பைபிளிலே எடுத்தும் கூட நீங்கள் வாசிக்கலாம். அந்த வேளையிலே வியாதிஸ்தருக்கு அந்த வேளையிலே ஊழியக்காரர்களோ பாஸ்டர்களோ தேடிக்கொண்டு போக சமயம் இருக்காது. நீங்களாகவே இப்படியாக நீங்கள் வார்த்தையை அனுப்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் ஜெபிப்பதன்படியே நீங்களும் ஜெபிக்கலாம். அப்பொழுது அது உங்களுக்கு வேலை செய்யும். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேலையில யாரெல்லாம் கர்த்தாவ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறார்களோ, வியாதியா இருக்கிறார்களோ, ஆண்டவரே சீரியஸாக இருக்கிறார்களோ, ஆண்டவரே வீட்டிலே படுக்கையில இருக்கிறார்களோ, ஐயா ஆண்டவரே யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ வியாதியோடு கூட, ஆண்டவரே அவர்களை உமது கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. சங்கீதம் 107:20 வசனத்தை நான் அனுப்புகிறேன் இவர்களுடைய சரீரங்களுக்குள்ளாக கர்த்தாவே. அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே அனுப்புகிறேன் கர்த்தாவே. அவர்களை அழிவு நின்று கர்த்தாவை நீர் மீட்டு எடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்கள் பாவங்களோ சாபங்களினாலும் இந்த வியாதிகள் பிடிபட்டு இருந்தால் ஐயா ஆண்டவரே அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. யார் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யட்டும் ஐயா. இயேசப்பா என்னை மன்னிங்க என்று கேட்கட்டும் கர்த்தாவே. நீர் மன்னிக்க தயபெருத்த தேவன் என்பதை அவர்கள் அறியட்டும் கர்த்தாவே. சிலுவிலே நீர் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தீர் ஐயா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை கழுகுங்க ஐயா, சுத்திகரிங்க ஐயா. எப்பொழுது கர்த்தாவே ஆண்டவரே 1 பேதுரு 2:24 வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்ற வசனத்தை அனுப்புகிறேன் ஐயா. இந்த வேளையில யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு சுகம் உண்டாக கடவுது கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை அங்கு கிரியை செய்கிறதற்காக நன்றி, சுகம் கொடுத்ததற்காக நன்றி. அப்படியாக கர்த்தாவை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே தாங்களும் கூட செய்யத்தக்கதாக அவர்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. அப்படியாக நீர் ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்றுக் கொண்டதற்காக நன்றி. ஒவ்வொருத்தரும் வழி நடத்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.